Hi friends, welcome back to Q YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூனிட் 8 and 9க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ நம்ம பார்ட் 3 வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 51வது கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தமிழர் ஆட்சிமுறை, ஆடல் பாடல், கலைவளம் மற்றும் புகார், மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்புகள், வணிகச் சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறைமை ஆகியவை பற்றி விரிவாக பேசும் நூல் மணிமேகலை ஆகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சமய அறக்கருத்துகளையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கும் நூல் சிலப்பதிகாரம். மூணாவது, பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது மணிமேகலையின் மைய கருத்தாகும். நாலாவது பாயிண்ட், பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் மணிமேகலையாகும். இதில் கூற்றை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. நம்ம கூற்றுகளை படித்து பார்க்கும்போது இந்த கூற்றுகளில் 1, 2 தவறு. அப்போ இதற்கான பதில் இ ஆப்ஷன் 1, 2 தவறு. அடுத்த கொஸ்டின், பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடாத நூல் எது? ஆரியபட்டா வானியல் நூல். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எரித்திரிய கடலின் பெரிப்ளூஸ் எனும் நூலின் பதிப்புரையில் கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே இந்தியா எந்த நாடுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தன? எகிப்து. பெரிப்ளூஸ் என்ற நூலில் குறிப்பிடப்படும் துறைமுகம் எது? பெரிப்ளூஸ் என்ற நூலில் குறிப்பிடப்படும் துறைமுகம் எது? சேரர்கள். கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த ஆண்டு எது? பொ.ஆ.மு. 5. கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த ஆண்டு பொ.ஆ.மு. 5. அடுத்து பொறுத்துக. தமிழ், கிரேக்கம். அரிசி கார்பியன், கருவா இலவங்கம் அரிசா, இஞ்சிவேர் பெரிபெரி, பிப்பாளி ஜிஞ்சிஃபெராஸ். அதில் வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. தொல்பொருள் சான்றுகள் எத்தனை வகைப்படும்? 3. சேர நாட்டு துறைமுக பட்டினங்களான தொண்டியை திண்டிஸ் என்றும், முசிறியை முசிரிஸ் என்றும், பொற்காட்டை பகரி என்றும், குமரியை கொமரி என்றும் குறிப்பிட்டவர்கள் ரோமர்கள். கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? நாகப்பட்டினம் நிகாமா, காவிரி பூம்பட்டினம் கமரா, புதுச்சேரி பொதுகே, மரக்காணம் சோபட்மா, மசூலிப்பட்டினம் மசோலியா. இதில் எது வந்து பொருந்தாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பதில் வந்து அனைத்தும் சரி, எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. மிளகை இந்திய மருந்து என்று கூறியவர் யார்? ஹிப்போக்ரேட்டஸ். கீழ்காணும் கல்வெட்டுகளில் சங்க காலத்தை சாராத கல்வெட்டுகள் எது? மகேந்திரவாடி. கீழ்காணும் கல்வெட்டுகளில் சங்க காலத்தை சாராத கல்வெட்டுகள் எது? மகேந்திரவாடி. கீழ்காணும் கல்வெட்டுகளில் பல்லவர் காலத்தை சாராத கல்வெட்டுகள் எவை? கீழக்குயில் குடி. கிராம முறையை எடுத்துரைக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையது? உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையது? பராந்தக சோழன். பொன், செம்பு ஆகிய உலோகத் தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பட்டயங்கள் என்று பெயர். கீழ்காணும் பட்டயங்களில் பாண்டியர் கால பட்டயங்களுள் பொருந்தாதது எது? கரந்தை செப்பேடுகள். கீழ்காணும் பட்டயங்களில் சோழர்களின் பட்டயங்களுள் பொருந்தாதது எது? சிவகாசி செப்பேடுகள். சிவகாசி செப்பேடுகள். அடுத்து 11ஆம் வகுப்பு அறவியல் புக்கிலேருந்து தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், அதிலிருந்து தான் கேள்விகள் பார்க்க போகிறோம். தமிழர்களின் பண்பாட்டு வளர்ச்சியின் ஊற்றுக்கண்களாக திகழ்கின்ற நூல்களில் பொருந்தாதவை எது? குறுந்தொகை. மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலையேறு உடையதாக அமையும் என குறிக்கும் நூல் எது? தொல்காப்பியம். பிறப்பே குடிமை, ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் என்று கூறும் நூல் எது?
தொல்காப்பியம். செம்புலப் பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் என்று குறிப்பிடும் நூல் எது? குறுந்தொகை. மருத நிலத்தில் வாழும் தலைவியின் காதலை குறிஞ்சி நிலத் தலைவன் பாதுகாத்து வைக்கும் நெறியை உணர்த்தும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. நின்ற சொல்லார் நீடு தோன்று இனியர் என்றும் என் தோள் பிரிவு அறியலரே என்று கூறும் நூல் எது? நற்றிணை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. உள்ளத்தால் ஒன்றியவர்களுக்கிடையில் தோன்றும் அன்பின் உறவே நட்பாகும். மனித உறவுகளில் மிகவும் பெருமை உடையதாக கருதப்படுவது நட்பு. நட்பின் பெருமையை சங்க இலக்கியங்கள் போற்றி பதிவு செய்துள்ளன. ஒருவருடைய உயர்வுக்கு உழைப்பும் விடாமுயற்சியும் காரணமாக இருப்பது போல நல்லோர் நட்பும் காரணமாக அமைகிறது. இந்த கூற்று ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அனைத்து கூற்றும் சரி. நட்பின் இயல்பு குறித்து உயிர் ஓர் அன்ன செயிர் தீர் நட்பின் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பதில் நற்றிணை. யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் என்று கூறும் நூல் எது? அகநானூறு. யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் என்று கூறும் நூல் எது? அகநானூறு. இதில் கேட்டிருக்க எல்லா கொஸ்டின்ல இருந்தும் ஏதாவது ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ நம்ம குரூப் 2 எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த பார்ட் 3 வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் டேஷ் என்ற ஊரில் 1999 to 2000 ஆண்டு அகழாய்வு நடத்தப்பட்டது. இந்த கொஸ்டினும் யூனிட் 8 and 9 கேட்குற கேள்விகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.